வெல்கம் டு ஒன் ஆஃப் இட் 2.0. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐபி அட்ரஸ்னால் என்ன, ஐபி அட்ரஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What is IP address? To uniquely identify a computer or a person in the internet world, we need a number. This IP address will be like a 4 numbers. அதாவது இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் ஒரு கம்ப்யூட்டரையோ இல்லை ஒரு பர்சனையோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா நமக்கு ஐபி அட்ரஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஐபி அட்ரஸ் 4 டிஜிட் நம்பர்ஸில் தான் இருக்கும். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு யூசர் இப்போ இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறாரு. அவர் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணும்போது எந்த யூசர் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் தனியாக 4 டிஜிட்டில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 டிஜிட் நம்பர் தான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த 4 டிஜிட்டில் இருக்க ஒவ்வொரு நம்பர்ஸும் 0லேருந்து 255 நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஐபி அட்ரஸ் டு அவாய்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் தி நெட்வொர்க். அதாவது ஐபி அட்ரஸ் நெட்வொர்க்கில் வர மோதல்களை அவாய்ட் பண்ணுது. சிம்பிளாக சொன்னால் ஒருத்தரோட டேட்டா இன்னொருத்தருக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ஐபி அட்ரஸ். செப்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இன் நெட்வொர்க் ஃபார் எ டிவைஸ். அதாவது ஐபி அட்ரஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஐபி அட்ரஸ் ஒரு அடையாள அட்டை மாதிரி. அதாவது ஒரே பிராண்டில் நிறைய டிவைஸ் இருக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரே பிராண்டில் ஒரே மாடலில் ஃபோனோ இல்லை கம்ப்யூட்டரோ இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு ஃபோனுக்கோ இல்லை ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கோ ஒரு யூனிக்கான ஐபி அட்ரஸ் இருக்கும். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இப்போ இந்தியாவில் வாழ்கிற எல்லாருக்குமே ஆதார் அடையாள அட்டைன்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ நம்ம பேர்லேயே இந்தியாவில் நிறைய பேர் இருக்கலாம். இப்போ நம்மளை ஐடென்டிஃபை பண்ணோன்னா நம்ம நேமை வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பேரில் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான ஒரு ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக ஒவ்வொருத்தரையும் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு டிவைஸ்க்கோ, அதாவது ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்கோ, ஒவ்வொரு லேப்டாப்க்கோ, ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கோ ஒரு யூனிக்கான ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஈஸியாக நம்ம எந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐஎஸ்பினா என்ன? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். Your IP address is assigned to your device by your ISP. Your internet activity goes through the ISP and they route it back to you using your IP address. Since they are giving you access to the internet, it is their role to assign an IP address to your device. அதாவது நமக்கான ஐபி அட்ரஸை இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் ஒதுக்கி வைப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மொபைலுக்கோ இல்லை சிஸ்டம்க்கோ நமக்கான ஐபி அட்ரஸை ஒதுக்கி வைக்கிறது இவங்க தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விசிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இவங்க மூலமாக தான் நமக்கு ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆகும். உங்களுடைய இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த ஐஎஸ்பி மூலிமா தான் போகும். ஐஎஸ்பி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸை வாங்கி திரும்ப உங்கள் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி உங்களுடைய இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸை திருப்பி அனுப்புவாங்க. இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் உங்களுக்கு இன்டர்நெட்டை கொடுக்கறதுனாலேயே உங்களுக்கான ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணுறதுன்றது அவங்களோட முக்கியமான ஒரு கடமை. அதுதாங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருடைய முக்கியமான ஒரு பொறுப்பே. இந்த ஐபி அட்ரஸ்லேயே 2 விதமான டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று பப்ளிக் ஐபி, இன்னொன்று ப்ரைவேட் ஐபி. இந்த பப்ளிக் ஐபியை எக்ஸ்டர்னல் ஐபின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஐபின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைவேட் ஐபியை இன்டர்னல் ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் ஐபின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த பப்ளிக் ஐபிக்கும் ப்ரைவேட் ஐபிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்துருவோம். பப்ளிக் ஐபினா யூஸ்டு ஓவர் தி பப்ளிக் நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் வேன், வைட் ஏரியா நெட்வொர்க்கு. ப்ரைவேட் ஐபி யூஸ்டு வித்தின் தி ப்ரைவேட் நெட்வொர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அதுக்கப்புறம் ரெக்கோஜினைஸ்டு ஓவர் தி இன்டர்நெட். பட் ஆனால் ப்ரைவேட் ஐபி நாட் ரெக்கோஜினைஸ்டு ஓவர் தி இன்டர்நெட். பப்ளிக் ஐபி ஆர் யூனிக் ஓவர் தி குளோபல் லெவலில் யூனிக்காக இருக்கும். ப்ரைவேட் ஐபி யூனிக் வித்தின் தி நெட்வொர்க் ஆஃப் லேண்ட், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லெவலில் யூனிக்காக இருக்கும். பப்ளிக் ஐபி பெய்டு பண்ணுறது. பட் ஆனால் ப்ரைவேட் ஐபின்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எந்த ஒரு பெய்டும் கிடையாது. அதே மாதிரி பப்ளிக் ஐபியை அசைன் பண்ணுறவங்க நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனால் ப்ரைவேட் ஐபியை அசைன் பண்ணுறவங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், IANA.
அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.